எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் திவ்யா. வெல்கம் டு மை சேனல். நான் ஜெர்மனிக்கு மூவ் ஆகி 1 இயர்க்கு மேலே ஆச்சு. நான் ஜெர்மனிக்கு வந்தப்போ எனக்கு என்னென்ன விஷயம் புதுசாக அண்ட் ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட அவுட்கம் இஸ் லைக் டாப் 10 ரேண்டம் திங்ஸ் டு நோ அபவுட் ஜெர்மனி. நீங்கள் யாராவது ஜெர்மனிக்கு மூவ் ஆக போகிறீங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மனிக்கு வர போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாப் 10 ரேண்டம் திங்ஸ் டு நோ அபவுட் ஜெர்மனி என்னென்ன அப்படின்ட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஜெர்மனியில் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தான். இங்கே ஜெர்மனியில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஜெர்மன் லாங்குவேஜ் மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம எங்கே போனாலும் லைக் ஒரு க்ராசரிஸ் வாங்க, சூப்பர் மார்க்கெட்ஸ் போனாலும் ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸோட நேமாக இருக்கட்டும், அதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டாக இருக்கட்டும் ஜெர்மன் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஈவன் பில்லிங் செக்ஷனில் அமௌண்ட் சொல்கிறது கூட ஜெர்மன் லாங்குவேஜில் தான் சொல்லுவாங்க. நம்மளே தான் ஸ்க்ரீனை பார்த்து அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எல்லா பிளேசஸ்லேயுமே அவங்க கம்யூனிகேட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறது ஜெர்மன் லாங்குவேஜாக தான் இருக்கும். ஈவன் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இன் விசா ஆஃபீஸ், ஷாப்ஸ், ஹாஸ்பிட்டலில் கூட ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேச ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ நீங்கள் யாராவது ஜெர்மனிக்கு வர போகிறீங்க, ஜெர்மனிக்கு மூவ் ஆக பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லேர்ன் பேசிக் ஜெர்மன் பிஃபோர் யூ கம் ஹியர். இட் வில் மேக் யுவர் லைஃப் அ லாட் ஈஸியர். நெக்ஸ்ட், நான் இங்கே மூவ் ஆனப்போ எனக்கு ரொம்ப புதுசாக இருந்த விஷயம் என்னென்னா குவைட் சண்டேஸ் அண்ட் குவைட் ஹார்ஸ். வாரத்தில் 5 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு சாட்டர்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சண்டே ஷாப்பிங் போகலான்ட்டு நினச்சா அது ஜெர்மனியில் முடியாது. ஏன்னா ஜெர்மனியில் சண்டே எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, லேபருக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லா ஸ்டோரும் க்ளோஸ் ஆகிருக்கும் சண்டேஸில், இன்க்ளூடிங் க்ராசரிஸ். பட் அதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னென்னா லைக் ரொம்ப பாப்புலரான க்ரௌடடான ஒரு சில பிளேஸில் லைக் மெயின் ட்ரெயின் ஸ்டேஷன், ஏர்போர்ட்டில் ஒரு சில ஷாப்ஸ் ஓப்பனில் இருக்கும். அண்ட் ஏன் சண்டேஸில் வீட்டிலேயே இருந்தால் கூட லவுட் சவுண்ட் வைக்கவோ போடவோ முடியாது, போடவும் கூடாது. லைக் ட்ரில்லிங், வேக்யூம் எதுவும் பண்ண முடியாது. எப்படி குவைட் சண்டேஸோ அதே மாதிரி குவைட் ஹார்ஸ் ஜெர்மன் லாங்குவேஜில் ரூகி சைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சைலண்ட் ஆர் ரெஸ்டிங் பீரியட்னு கூட சொல்லலாம். இது சண்டேஸில் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே சவுண்ட் போடக்கூடாது. விச் மீன்ஸ் தே எக்ஸ்பெக்டட் டு கீப் தி நாய்ஸ் டு மினிமம். ஜெர்மன்ஸ் அந்த குவைட் டைமை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. நைட் 10 மணிக்கு மேலே அஃபீஷியல் குவைட் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 10 மணிக்கு மேலே எந்த ஒரு லவுட் சவுண்டும் போடக்கூடாது. லைக் டிவி நாய்ஸ், ட்ரில் ஆர் எனி பார்ட்டிஸ். நம்ம ஏதாவது பண்ணணும் லைக் டிவியே சவுண்டு வச்சு பார்க்கணுன்னா 10 மணிக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டா தான் உண்டு. எந்த அளவுக்கு இதை சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னா ஈவன் நெய்பர்ஸ் போலீஸ்க்கு கால் பண்ணி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம். தே ஹாவ் லீகல் ரைட்ஸ் டு கால் தி போலீஸ். அடுத்து ஜெர்மனியோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஜெர்மனியில் மல்டிபிள் வேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அது என்னென்னு 1 by 1 பார்க்கலாம். ஜெர்மனியில் லோக்கலில் அதாவது சிட்டிக்குள்ளேயே ட்ராவல் பண்ண யூஸ் பண்ணுற ரயில்வே சர்வீசஸ்னு பார்த்தா எஸ்பான், யூபான் அப்படின்ட்டு 2ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது எஸ்பானை சிக்னிஃபை பண்ணுது. எங்கெல்லாம் யூன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது யூபானை சிக்னிஃபை பண்ணுது. எஸ்பானுக்கும் யூபானுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா யூபான் அண்டர் கிரவுண்டில் ரன் ஆகிற ட்ரெயின், எஸ்பான் அபோவ் கிரவுண்டில் ரன் ஆகிற ட்ரெயின். எஸ்பானை கம்பேர் பண்ணுறப்ப யூபான் ரொம்ப ஸ்பீடாக ரன் ஆகிற ட்ரெயின். சிட்டிக்குள்ளே ஷார்ட் டிஸ்டன்ஸ் லைக் 10 to 15 ஸ்டாப்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணும். ஸோ ஈஸியாக ஸ்பீடாக நம்மளால் கம்யூட் பண்ண ஹெல்ப்பாக இருக்கிற ட்ரெயின்னு பார்த்தா யூபான். அப்புறம் ரோடில் ரன் ஆகிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தா ட்ராம் அண்ட் பஸ்ஸஸ். ட்ராம் ட்ரெயின் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஹைவேஸோட சென்டரில் ட்ராக்கில் ரன் ஆகும். இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் அண்ட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தா அது ட்ராம் தான். எங்கெல்லாம் இந்த மாதிரி ஹெச்ன்னு போட்டிருக்கோ அதை ஹால்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ராம் ஆர் பஸ் ஸ்டாப். டிக்கெட்னு பார்த்திங்கன்னா எஸ்பான், யூபான், ட்ராம் அண்ட் பஸ்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே டிக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் வாங்க எல்லா ட்ரெயின் ஸ்டேஷன்லேயுமே இந்த மாதிரி டிக்கெட் எடுக்கிற மெஷின் வச்சுருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிக்கெட் மெஷின் ட்ராம்குள்ளேயும் இருக்கும். ஸோ ட்ராம்லேயும் நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாமே லோக்கலில் ரன் ஆகிற ட்ரெயின்ஸ் அண்ட் பஸ்ஸஸ். ஜெர்மனிக்குள்ளேயே ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரெயின் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்னு பார்த்தா ஆர்இ ரீஜனல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ரீஜனல் பாண்ட் நீங்கள் சொல்லுவாங்க. இது லோக்கல் ட்ரெயின் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெருசாக ஸ்பேஷியஸாக கன்வீனியன்ட் லெக் ஸ்பேஸோடு இருக்கும். இது செமி ஃபாஸ்ட் ட்ரெயின், எல்லா ஸ்டேஷன்லேயும் ஸ்டாப் ஆகும். இன்னொரு ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஇ ட்ரெயின், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் அண்ட் எல்லா லார்ஜர் சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணும் ஹை ஸ்பீட் ட்ரெயின். ஸோ ஃபியூவர் ஸ்டாப்ஸில் மட்டும்தான் நிற்கும். இதுக்கு டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுற நார்மல் டிக்கெட் ஒர்க் ஆகாது, செப்பரேட்டாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆர்இ ட்ரெயின் அப்படி இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எஸ்பாண்ட் யூபாண்ட்க்கு யூஸ் பண்ணுற ட்ரெயின் டிக்கெட்டே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணிவிட்டு குப்பையில் போடுற பழக்கம் இருக்குது. ஆனால் இங்கே ஜெர்மனியில் பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் சிஸ்டம் இருக்குது. நம்ம எந்த வாட்டர் பாட்டில்ஸ், ஜூஸ் பாட்டில், டின் வாங்கினாலும் அந்த பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தா இந்த பாட்டிலை ரீசைக்கிள் பண்ணி காசாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மீனிங். அதாவது நம்ம வாட்டர் பாட்டில் ஆர் ஜூஸ் வாங்குறப்பயே எம்டி பாட்டிலுக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருப்போம், அதாவது எம்டி பாட்டிலுக்குன்னு சேர்த்து அமௌண்ட் பே பண்ணியிருப்போம். அதை இங்கே பி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே இந்த மாதிரி மெஷின் இருக்கும். இந்த மிஷினில் நம்ம யூஸ் பண்ண எம்டி பாட்டில்ஸை வச்சு இந்த மாதிரி ரெசிப்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெசிப்டை பில்லிங் கவுண்டரில் கொடுத்து அமௌண்ட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லைனா நம்ம டோட்டல் பில்லில் இருந்து அந்த அமௌண்ட்டை மைனஸும் பண்ணிக்கலாம். இந்தியாவில் நம்ம நார்மல் வாட்டர், ஃபில்டர் வாட்டர் தான் குடிக்க ப்ரிஃபர் பண்ணுவோம். நார்மல் தண்ணியை தவிர வேறு ஸ்பார்க்லிங் வாட்டர்னால் சோடான்னு சொல்லுவோம். சோடா நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட்டில் குடிப்போம். ஆனால் இங்கே ஜெர்மனியில் ஸ்பார்க்லிங் வாட்டர்னு சொல்லக்கூடிய சோடா வாட்டர் தான் வீட்லேயும் ரெஸ்டாரண்ட்டில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே, ஈவன் லைக் சூப்பர் மார்க்கெட்லேயே ஸ்பார்க்லிங் வாட்டர்ன்ட்டு ஒரு பெரிய செப்பரேட் செக்ஷனே வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜெர்மன் ஸ்பார்க்லிங் வாட்டர் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா, ரெஸ்டாரண்ட்க்கு போனால் குடிக்க தண்ணி தர மாட்டாங்க ஃப்ரீயாக, நம்ம தண்ணிக்கு கூட காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட், டூரிஸ்டாக வரவங்கக்கிட்ட ஒரு மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட்டாக இருக்க விஷயம்னு பார்த்தா, பப்ளிக் பாத்ரூமை யூஸ் பண்ண கூட நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், பட் ஒரு மாலுக்கு போகிறோம், நம்ம அங்கே பாத்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாத்ரூம் முன்னாடி ஒரு பர்சன் உட்காந்துட்ருப்பாங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ண. பாத்ரூம் யூஸ் பண்ண நம்ம ஊர் காசுக்கு ஒரு 90 ருபீஸ்க்கு மேலே நம்ம பே பண்ணால் தான் முடியும். பட் ரெஸ்டாரண்ட்ஸில் இது ஃப்ரீ. நெக்ஸ்ட், ஜெர்மனியில் ஜெர்மன்ஸ் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இங்கே ஜெர்மன்ஸ் தே லவ் டு ஃபாலோ ரூல்ஸ்ன்னு தான் நான் சொல்வேன். அவ்வளோ கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஜெர்மனியில் ரோட் க்ராஸ் பண்ண சிக்னலை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் விழுன்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்க முடியாது. அதுக்கு சிக்னலில் இந்த மாதிரி ஒரு எல்லோ பாக்ஸ் இருக்கும். நம்ம ரோட் க்ராஸ் பண்ணணுன்னா இந்த பாக்ஸில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி 10 to 20 செகண்ட்ஸில் சிக்னல் விழுந்துடும். அதுக்கப்புறம் தான் க்ராஸ் பண்ணணும். ஈவன் ரோடில் எந்த ஒரு வெஹிக்கிளும் வரலன்னா கூட இங்கே இருக்கவங்க ரோட் க்ராஸ் பண்ண மாட்டாங்க. சிக்னல் விழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரோட் க்ராஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜேவாக் பண்ணால் ஈவன் ஃபைன் கூட போடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நான் கேஷ் எக்கனாமின்னு தான் சொல்லுவேன். கையில் கார்டு எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ, கேஷ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் இங்கே நம்ம ஊர் மாதிரி எந்த ஒரு யூபிஐ சிஸ்டமும் இல்லை. ஐஃபோன் வச்சுருந்தா ஐபே பண்ணலாம். ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா கேஷ் அக்செப்ட் பண்ணுறது தான். அதனால தான் எங்கள் வீட்டில் இவ்வளோ காயின்ஸ் சேர்ந்துருச்சு. ஸோ காயின்ஸை கேஷ் ஆக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த மாதிரி காயின்ஸ் டு கேஷ் மெஷின் வச்சுருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ண முடியாத 1 சென்ட் 2 சென்ட் காயினை இதில் போட்டு கேஷ் ஆக்கிக்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு பார்த்தா, இங்கே ஜெர்மனியில் ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இருக்குது. லைக் ஆஸ் பர் ஜெர்மன் லா, இன்டர்நெட்டில் இருந்து எதுவுமே டவுன்லோட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. லைக் காப்பிரைட்ஸ் இருக்க எதுவுமே டவுன்லோட் பண்ணக்கூடாது. நாட் ஈவன் அ சிங்கிள் இமேஜ் கூட டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.